தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச அபி இணைந்திருக்கிறார். வணக்கம் அபி. வணக்கம் தேவிகா. இப்போ நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க பேசின ஸ்பீச் தான் வந்து இப்போ வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகிட்டு இருக்கு. என்னென்னலாம் நடந்துச்சு, அவர் என்ன பேசினாரு, எதுக்கு வந்து இவ்வளோ ஆப்போசிட்டாக எல்லாரும் கிளம்பி இருக்கிறாங்கன்றதை பற்றி சொல்லுங்க அபி. ஆக்சுவலி கேள்வி முதல்ல வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவங்க வந்து கேட்டாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, இது எல்லாத்தையும் பற்றி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்றதுனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2000 கோடி நிதிகளை வந்து நீங்கள் பிற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டுட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய செயலாக இது இருக்குது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான விஷயம் இது. என்இபி புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து நிதி வந்து கொடுக்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய அரசு வந்து இந்த நாடாளுமன்றத்தில் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து கேள்விகளாக வச்சுருந்தாங்க. இதுக்கு பதில் சொன்னவர் தான் வந்து தர்மேந்திர பிரதான். அவர் என்ன விஷயம்லாம் பேசினாரோ அதுதான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களும் சொல்கிறார். தமிழ்நாடும் வந்து முதல்ல என்இபியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தான் வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிறதுக்கான முடிவில் தான் இருந்தாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து முதல்ல கையெழுத்து போடுறதாக இருந்தது. தமிழ்நாடு கல்வி அமைச்சர் உட்பட நிறைய எம்பிக்கள் வந்து என்னை பார்த்தாங்க. என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களும் என்னை வந்து பார்த்தாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். அவங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத மற்ற எம்பிக்களுக்கு விளக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். சிஎம் வரைக்குமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் ஸ்பெஷல் சீஃப் மினிஸ்டர் அவருடைய பேச்சுக்கு அப்புறம் தான் வந்து இது மாதிரிலாம் மாறிடுச்சு. யார் அந்த ஸ்பெஷல் சிஎம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக தான் இருந்தது. அதாவது புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்குமே கிட்டத்தட்ட அது வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்க வந்து யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்பெஷல் சிஎம் தான், அந்த ஸ்பெஷல் சீஃப் மினிஸ்டர் தான். அது யார்? இது மாதிரியான கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். அப்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது திமுக தான் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாடுது, அவங்க இதை அரசியலாக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அவர் சொல்லும் போது வந்து இவங்க ஆனால் நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். அன்சிவிலைசைஸ்டு பர்சன்ஸ்ன்ற மாதிரியான வார்த்தைகளெல்லாம் அவர் விடும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்து அதுக்கு நிறைய கடுமையான எதிர்ப்புகள்லாம் வருது. அமளியில் ஈடுபடுறாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்ததுக்கப்புறமாக திரும்ப அவர் வந்து பேசும்போது, இல்லை நான் சொன்ன அந்த வார்த்தைகள், என்னுடைய சொற்கள் உங்களுக்கு வந்து கடினமானதாக, உங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருந்தால் நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் கூட அவர் எப்படி சொல்லலாம்? இங்கே இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருமே, அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். அப்படி இருக்கும்போது அந்த எம்பிஸை நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு நாகரிகமற்றவர்கள், சிவிலைசைஸ்டு ஆகாத பீப்புள்ஸ் அப்படின்னு வந்து எப்படி சொல்லலாம்? இது அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை சொன்ன விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே வந்து அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற விதமாகத்தான் வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களுமே வந்து ட்வீட்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயம்தான் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஓகே, இதை தொடர்ந்து இப்போ இவங்க வந்து எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு அபி? இப்போது முதல்வர் வந்து சொல்லும் போதுமே என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை, இல்லை தமிழர்களையுமே வந்து இவர் வந்து நாகரிகமற்றவர்கள்னு சொல்கிறாங்க. 2024 பாஜகவினுடைய அமைச்சர் ஷோபா அவங்க வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா, தமிழர்கள் வந்து வெடிகுண்டு வைக்கக்கூடிய தீவிரவாதிகள்னு பேசினாங்க. இப்போது தர்மேந்திர பிரதான் இவங்கெல்லாம் நாகரிகமற்றவர்கள்னு தமிழர்களை பேசுகிறாரு. ஸோ ஒட்டுமொத்த பிஜேபியுமே அப்போ இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தமிழர்களை தாக்கக்கூடிய விஷயமாக, அவங்கள வந்து ஒரு கீழ்மட்டமாக நினைக்கக்கூடிய விஷயங்களாக தான் வந்து பிஜேபியினுடைய மினிஸ்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இதுக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது. நேற்று அவர் இதை பேசினார் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரங்களில், சில மணி நேரங்கள்லேயே இங்கே சென்னை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே நிறைய போராட்டங்கள் நடந்தது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அவருடைய உருவ பொம்மை எரிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய
நிகழ்வுகளை வந்து வெளிப்படுத்தி அவங்களுடைய எதிர்ப்பை வந்து சொன்னாங்க. எல்லாருமே வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே. கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக செல்வப்பெருந்தகை காங்கிரஸ்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை இவங்க வந்து ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே இது மாதிரியான விஷயங்களை பேசுகிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமாக ஒன்று இருக்குது அப்படின்றப்போ, இதுக்கப்புறம் வரும் 2026 மக்கள் தகுந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாஜக தொடர்ந்து அப்போது அவங்களுடைய அமைச்சர்கள் மூலமாக இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து பேச வைக்கிறாங்க, தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு சைட்லேருந்து எல்லாருமே வந்து அந்த நிதி வராததுக்கு இங்கேருந்து நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம், பாஜக வந்து தமிழ்நாடு அரசை வஞ்சிக்குது, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நலனை வந்து கெடுக்கிற விதமாக இவங்க வந்து நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லார்னா, திமுக தான், தமிழ்நாடு அரசு தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய, அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் வந்து கடுமையான எதிர்ப்புகள்லாம் கிளம்பிட்டு இருக்குது. இந்த விஷயம் வந்து வேற யாருமே கூட பேசுறதுக்கு இனிமேல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமா அபி? இல்லை, இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பிஜேபி இதை வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து தர்மேந்திர பிரதான் தான் இது மாதிரி ஆரம்பிச்சு விட்டார். நீங்கள் வந்து கற்றுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நிதி தரமாட்டோம், ஹிந்தி கற்றுக்கல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசை, தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எதிர்ப்புகளும் இந்த பக்கம் வலுத்து கொண்டே தான் இருக்குது. அப்போ அவரை தாண்டி வந்து பின்னாலும் யாரோ பேச வைக்கிறார்கள்ன்ற ஒரு கேள்வி தான் வந்து சாதாரணமாகவே எழுது அபி. தெரியல, இது ஒருவேளை கல்வி அமைச்சர்ன்றதுனால இவரே எல்லாத்தையும் பேசுகிறாரா, இல்லை இவரை வச்சு பின்னாடி இருந்து ஆப்வியஸாக கண்டிப்பாக யாராவது இயக்குவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அழுத்தத்தின் காரணமாக அவர் வந்து இருக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி, இதுக்கப்புறமாவது அவர் இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பொது வெளியில் பேசுகிறது அதுவுமே தப்பு தான், இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே எப்படி பேசணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களாக அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த சீட்டில் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களை இழிவுபடுத்தினால் அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே இழிவுபடுத்தியதாகத்தான் கருதப்படும். அந்த வகையில் வந்து தர்மேந்திர பிரதான் பேசினது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம மக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் நிறைய பேர் வந்து கண்டிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள், இதுக்கப்புறமா தான் அவர் அது மாதிரி பேசாமல் இருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து பாஜக இந்த பக்கம் வரவே வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இருக்கிற அந்த 10, 11, 12% வந்து அப்படியே டவுன் ஆகிடும். சரி, இதெல்லாம் விடுங்க, தர்மேந்திர பிரதான் பேசினார், அதுக்கப்புறமான விஷயங்கள்லாம் அப்படியே ரொம்ப நாளாக கூட்டணிக்குள்ளே ஒருத்தங்களை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கட்சிக்குள்ளே ஏதோ வந்து ஒரு மாஜி அமைச்சரை தனித்தனியாக போய் 2-3 பேர் ஏதோ சந்திச்சுட்டு வந்தாங்களாம், அது என்ன கதை? ஆமாம், இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணி அதுதான் பெரிய ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து தாவேகாவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர போகிறாங்க, அதை ஆரம்பித்த காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தா கூட இப்போ முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதையுமே மறுக்காமல் பேசியிருக்கிறாரு. இல்லை, நாங்கள் பாஜக கூடலாம் வந்து ஒன்று சேர்றதா இல்லை அப்படின்னு சொல்லாமல் இன்னும் வந்து 6 மாதம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலே எல்லாருக்குமே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதிமுக அப்படின்னு தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து மறைந்ததற்கு அப்புறமா அதிமுக ஆட்சியே வந்து பல கிளைகளாக உருவெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு ஒரு கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது, நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. சசிகலா அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கும் நிறைய முரண்பாடு இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போனார். இது இந்த கதை வந்து நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுறது யாரு அப்படின்னா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். ஸோ அவரை ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவருடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்தும் கூட இப்போ ஓபிஎஸ் அவங்க சைடும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறவர் வந்து வைத்தியலிங்கம். ஸோ இப்போ இவரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க, நம்ம சசிகலா சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்து டிடிவி தினகரன் அவங்களுமே வந்து தனியாக வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. தனித்தனியாக சந்திப்பு நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா
அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஸோ அதனால வந்து அவருடைய உடல்நிலையை விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல கவனமா பார்க்கணும் அப்படின்னா, சசிகலா அம்மா அவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது அரசியல் குறித்து ஏதாவது பேச போறீங்களா அப்படிங்கும்போது அதுவும் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து சந்திச்சுட்டு போனப்போ அவருடைய உடல்நிலை சரியில்லைங்க, அதனால வந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். முக்கியமாக இந்த வைத்தியலிங்கம் இவரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்றதுல முழு குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சசிகலா அவங்களுமே என்ன பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து திமுகவை வந்து நாங்கள் 2026 தோக்கடிச்சிட்டு அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக வந்து இருக்கும், ஏற்கனவே பெரிய கட்சி தான், அது வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்வியஸாக அவங்களோட எதிரி திமுக தான் அப்படிங்கிறப்ப அதை தானே அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து உட்கட்சி பூசல் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சமீப காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ அதிமுகவில் இருந்து பேசக்கூடியவங்க கூட ஒழுங்கான வார்த்தைகளை பேசுறதுல ஒருமையில் ஒரு பக்கம் பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவங்களை குறித்து பெரிய அளவில் வந்து சலசலப்பு ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எந்த ஒரு சம்பவமே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக அடங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்து வந்து ஓபிஎஸ் அவங்களுடைய மகன் வந்தார். ஸோ அவரால் வந்து பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படும்னு பார்த்தாங்க, அதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சசிகலா மற்றும் அவருடைய சகோதரன், அதுக்கப்புறம் வந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவங்க 3 பேருடைய சந்திப்பு வந்து இப்போ அரசியல் களத்தையே கூட மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்னதான் இருந்தால் கூட சசிகலா அவங்க டிடிவி தினகரன் அவங்களோட ரொம்ப நட்பாக தான் இருக்காங்க. என்னதான் வெளியில வந்து பெரிய முரண்பாடு ஒன்னாவே போய் பார்த்துருக்கலாமே. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மாதிரி எப்படி அப்படி காட்டிக்க முடியும்? அரசியலுடைய நோக்கமே வேற, எல்லா விஷயங்களும் இருக்கும் பொழுது ஆமா ஆமா எல்லாம் ஒன்னா பார்த்துட்டா அதுக்கப்புறம் கதையே எழுத முடியாது. அடுத்து அரசியல நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ரொம்ப எகென்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எதிர்வியூகமா வகுக்க போறாங்களா, இல்ல உண்மையிலே அதிமுகவை ஒன்றிணைக்க போறாங்களா? அப்படின்ற இப்போ ஒன்றிணைக்க போறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னாவே பேசியிருக்கலாம். அதை தாண்டி ஏதாவது ரகசியமா இப்போ இவங்க பேசி அப்போ அதிமுக அப்படிங்கிற அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறத வந்து அப்போ எடப்பாடி கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான வேலைகளை இவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ டிடிவி, சசிகலா, திவாகரன் அவங்களுடைய ரிலேட்டிவ் அவரும் சேர்ந்து தான் போயிருந்தார். இப்போ ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து இபிஎஸோட சேர்த்து வைக்கிறதுக்கான வேலைகளை வைத்தியலிங்கம் பண்ணுறாரா? இல்லை, அவர் வைத்தியலிங்கம்னுடைய மோட்டிவ் வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இவங்களுடைய பிளான் படி எல்லாரும் ஒன்றிணைவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏற்கனவே நான் தான் உன்னை பதவியில் அமர்த்தினேன், ஆனால் நீ எனக்கு எகென்ஸ்டாக இருக்கிறியா அப்படின்ற மாதிரியே சசிகலா அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அரசியலில் சண்டை போட்டு ஒன்றிணைந்தாலும் கூட இந்த பகை அப்படின்றது, இந்த உட்கட்சி பகைன்றது கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது. அப்படின்றதுனால பெரும்பாலும் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்லுது. ஆமாம், ஏற்கனவே டிடிவி அவர் தான் வந்து இப்போது ஓபிஎஸ்ஸாவது பரவாயில்ல, இங்கேருந்து பிரிஞ்சு போனப்போ அவர் வந்து அந்த ஒரு கூட ஒரு 4-5 பேர் வச்சுட்டு அவர் ஒரு பேர் ஒன்று வச்சுருந்தார் இல்லையா, ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தார். ஆனால் டிடிவி தனியாக கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ அவர் திரும்பவும் எப்படி அதிமுகக்குள்ளே வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பின்வரும் காலங்கள்ல, அதான் சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 6 மாசம் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இவங்களும் ஒரு தனி 6 மாசத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பல பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஐபிஎல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சாமே, அதுக்கு வந்து அவர் ஏதோ பேசியிருக்கிறாமே, என்ன பேசியிருக்கிறாரு, என்ன சம்பவம் நடந்துச்சு? ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய கட்சிகள் அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதை வந்து பேசுகிறாங்க பேசல அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதுக்காக ட்வீட் போடுறதா இருக்கட்டும், அறிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும், ராமதாஸும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஐபிஎல் தொடர்பாக ஒரு ட்வீட் ஒன்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன ட்வீட் அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச் நடக்குது இல்லையா, இப்போ இந்த வருஷம் கூட வந்து இன்னும் வர்ற 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் இல்லை அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மது மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களுக்கான ஆடு எதுவுமே இனிமேல் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து மத்திய அரசு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவை வரவேற்று இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். பசுமை தாயகம் மற்றும் பாமக இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நிறைய இதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள். இப்போ வந்து பாமகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, ஐபிஎல்லுடைய
அந்த வாரியம் இதுக்கெல்லாம் போயிட்டு அவர் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்துருக்கிறாரு. பசுமை தாயகம் அவங்க வந்து எங்கள் ஸ்டேடியம், இப்போ நம்ம இங்கே ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, சேப்பாக்கில் இருக்குது, இது மாதிரி வந்து அவங்க அந்த இடத்துலையே போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போது மத்திய அரசு ஒரு வழியாக இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும் போதும் சரி, அதை டெலிகாஸ்ட் பண்ணும் போதும் சரி, ஆடு எதுவுமே, அதாவது புகையிலை மற்றும் மது தொடர்பான ஆடு எதுவுமே வந்து போடக்கூடாது, அதுக்காக வந்து தடை உத்தரவு வந்து போட்டிருக்கிறாங்க. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார சேவைகளுக்கான இயக்குனர் அருண் சிங் துமால் அவர் வந்து இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு நிறைய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து எல்லாருமே அதை பார்க்குறாங்க, அந்த கிரிக்கெட் பிளேஸ் மூலமாக அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க, அவங்கள இமிட்டேட் பண்ணுறாங்க. நிறைய அவங்களுமே கிரிக்கெட் பிளேயர்ஸுமே வந்து நிறைய எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல, இல்லை ஈஸியாக இளைஞர்களை கவரக்கூடிய இடங்களில் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்கள பார்த்து இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாகவே வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அது வேர்ல்டு கப்பு, T20 இது மற்ற எல்லாத்தையும் தாண்டி, ஒன் டே மேட்ச் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐபிஎலுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஆர்சிபிக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் கப்பே ஜெயிக்காமல் வந்து ஈசாலா கப் நம்மளேன்னு வருஷமாக வந்து அவங்க ஒரு விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது மாதிரி என்னதான் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒற்றுமை மற்ற விளையாட்டுலாம் வரும்போது இருந்தால் கூட இந்த ஐபிஎலுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது. அது வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் தாண்டி இந்த லேடிஸையும் வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறதாக இந்த ஐபிஎல் மேட்ச் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மேட்ச் பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐபிஎல் மேட்சையும் அவங்க கொஞ்சம் அது வரும்போது மட்டும் ஒரு சில பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக இருக்குது. இப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் வந்து அந்த மது சார்ந்தோ புகையிலை சார்ந்தோ அதை வந்து நீங்கள் ஆடு பண்ணும்போது அது அவங்கக்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். அப்படிங்கிறப்போ அதை நம்ம ஏன் அதை பண்ணணும்? ஸோ வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து ரொம்ப சிறப்பான முடிவு, நல்ல முடிவு. அப்படிங்கிறப்போ ஐபிஎல் நிர்வாகம் இதுக்கப்புறமே வந்து இது ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தி இதுக்கப்புறமாக இந்த மது புகையிலை சார்ந்த எந்த ஆடையுமே வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை வரவேற்று தான் அவர் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இந்த ட்வீட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது? அப்படி இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தானே. இதை வந்து இதில் வந்து சுயநலம் எதுவுமே கிடையாது, இது பொதுநலம் தான். இரண்டாவது வந்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடங்களில் இல்லை அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் மூலமாக நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இப்போவுமே வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற நபர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த நபர்களாக, அது ஃபுட்பால்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தோனி, கோலி, ரோஹித், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து அப்போது இது மாதிரியான விஷயங்களை கையாளும் போது இந்த சமூகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கடத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பும் சரி தார்மீக கடமையும் வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கு இருக்குது, ஐபிஎல் வாரியத்துக்காக இருக்குது. அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமாக ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இதை நானும் பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பெருசாக வாய் திறந்திருக்காத நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு அதுக்கு வந்து ட்வீட் போட்டிருக்கிறது பெரிய விஷயம்தான். அவருமே அதில் குறிப்பிட்டிருந்தார். நானுமே வந்து இது வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசு, ஐபிஎல் நிர்வாகம், இது மாதிரி ஐபிஎல் வாரியம், இது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நானும் தொடர்ந்து நிறைய கடிதங்கள்லாம் எழுதியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது இப்படி வந்து தடை விதிச்சிருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பாமகவுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க பாமக அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுறாரு பண்ணலாங்கிறத தாண்டி இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால இதை நாமளுமே நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். சரி, இதெல்லாம் போக வந்து கடலூரில் அந்த மேயர் தொடர்பாக மேயருக்கு ஏதோ மன உளைச்சல்லாம் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டுருக்குது. என்ன பிரச்சனை? அப்படி மேயருக்கு என்ன ஒரு மன உளைச்சல்? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க போல. இல்லை, அது பொதுவாக வந்து மேயர் அப்படிங்கும்போதே அந்த பதவிக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு அப்படின்றது தான் முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் தாண்டி, ஏன்னா அவங்க இந்த மேயர் பொசிஷனில் வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிறிது பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஒரு பக்கம் அதுவும் வந்து பெண் அப்படின்னு சொல்லி தனித்துவப்படுத்தி அழைக்கலை,
பட் இருந்தா கூட அவங்க வந்து ஒரு பெண் மேயரா கடலூர்ல வந்து வராங்க அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. அவங்க பேர் வந்து சுந்தரி. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப யதார்த்தமா தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து கடலூர்ல வஞ்சிக்குப்பம் பகுதியில வந்து கடைகள் அமைக்கிறதுக்கு 2.24 கோடி பட்ஜெட்ல வந்தது வந்து கடைகள்லாம் வந்து அமைக்கிறதுக்காக அவங்க வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து அடிக்கல் விழா வந்து நாட்டுவாங்கல்ல. ஸோ அப்படி அடிக்கல் விழா கொண்டாட்டத்தின் போது பொதுவாக வந்து அதிகாரிகள் வருவாங்க, மாநகராட்சி ஆணையர் வருவாங்க, ஸோ அதிகாரிகள் வருவாங்க, மேயர் அவங்கலாம் வருவாங்க. இப்போ வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த டைம்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி. நல்ல நேரம்லாம் பார்த்து அந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேரம் பார்த்தாங்களே தவிர குறிச்ச நேரத்துல சொன்னவங்க வரல. இப்போ அதிகாரிகள்லாம் வந்து மேயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைம்ல வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி. இவங்களும் வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா வந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து அதிகாரிகளோ மாநகராட்சி ஆணையரோ யாருமே வரல. சரி, அவங்க வரல அப்படின்றது கூட சரி, ஏதோ ஒரு தாமதத்திற்கான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு பொதுவா எடுத்துக்கிட்டா கூட இவங்க கால் பண்ணா கூட யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லையா, அட்டன் பண்றது இல்லையா. இதை வந்து அவங்க ஒரு மனக்குமுறலாக தான் வந்து வெளியில பதிவிட்டுருக்குறாங்க. ஏன்னா இது முதல் முறை கிடையாதான், இதுவே வந்து 4வது முறையா. ஸோ அவங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்து எழுது அப்படின்னா, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நீங்க வந்து இவ்வளோ நிராகரிக்கிறீங்களா, நான் ஒரு பெண் மேயரா இருக்கிறதுனால வந்து அசிங்கப்படுத்துறீங்களா. இப்போ அதுக்கடுத்து சில கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க பர்சனலாகவும் பார்க்க வேண்டியதா இருக்கு, அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாகவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் இப்போ நான் அப்படின்றதுனால என்னை வந்து அசிங்கப்படுத்துறீங்களா, இல்லை இந்த மேயர் பதவிக்கே வந்து நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்களா, ஏன் வர்றதில்லை. பொதுவாகவே வந்து மேயர் பங்கேற்று கொள்ளக்கூடிய விழாவில் இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து புறக்கணிக்கிற செயல் வந்து வருத்தத்தை கொடுக்கறதா அவங்க வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அதிகாரிகள் ரொம்ப லேட்டாக தான் வந்து வந்தாங்களாம் ஸோ அந்த விழாவிற்கு. ஸோ அப்படி இருக்கிறது வந்து மேயர் அவங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. இது முதல் முறையாக இருந்திருந்தா கூட அவங்க சகிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் 4 முறை இப்படியே தொடர்ந்தால் என்ன ஆகும். அவங்க சொல்றது சரிதானே. இப்போ மேயர் பதவியில் அவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மேயர்களுக்கும் இதே மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கலாம். இவங்க நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை 4வது தடவை 5வது தடவை நடக்குது அப்படின்றப்போ, அப்போ இது தொடர்பாக வேற யாருக்கிட்டையாவது அவங்க இதை பற்றி பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவலும் தெரியல. ஏன் எதனால ஏதாவது அது மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் ஏதாவது இருக்குதா, இல்லை என்ன பிரச்சனை, அது மாதிரி ஏதாவது தகவல்கள்? இவங்க எந்த இடத்துலையுமே இதை பற்றி வந்து ஓப்பனா பேசல. இதுவே வந்து ஒரு மனக்குமுறலாக அந்த இடத்துல கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ தனியா வந்து இது யாருக்கிட்டயோ பேசி முறையிட்டு அந்த மாதிரியான ஸ்டெப் வந்து எடுக்காம அந்த நேரத்துல ஏன் வந்து இப்படி பண்றீங்க செய்றீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளே இப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா முக்கியமா வந்து 2 கோடி பட்ஜெட்ல வந்து அந்த கடைகள்லாம் அமைக்கிறாங்க அப்படின்ற போது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து அது அடக்கி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுவா அதிகாரிகள் வந்து மக்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வந்து மக்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற ஒரு கொஸ்டின் ரைஸ். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பதில் இருக்கு. அதிகாரிகளையே மேயரையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ அதிகாரிகள் கிட்ட பொதுமக்கள் போனால் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. மேயருக்கே இந்த நிலைமை அப்படின்னா அதிகாரிகள் கிட்ட கேள்வி பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அவங்கள ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கு, நாங்களே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோங்க அப்படின்ற மாதிரி. இதற்காக யாருமே வருத்தம் தெரிவிச்சோ இல்லை லேட் ஆயிடுச்சு அவங்க சைடு எதுவுமே எந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து இப்படி மேயர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றத தாண்டி இவங்களுக்கு என்னென்ன அழுத்தங்கள் இனிமேல் வந்து கொடுக்கப்பட போறாங்க. ஏன்னா இப்படி வந்து பொது வெளியில வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது மேல் இடத்துல இருந்து இவங்களுக்கு ஏன் இப்படி பேசுனீங்க செஞ்சீங்க அப்படி பேசினா அது தப்பு தானே. இப்போ அவங்க டைமுக்கு ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ வராத அதிகாரிகள் கிட்ட தான் அவங்க வந்து கேள்வி எழுப்பணுமே தவிர்த்து இப்போ இவங்க இதை வெளியில சொல்லியிருக்கிறாங்க. முதல் தடவை நடக்கும்போது அவங்க வெளியில சொல்லியிருந்தா முதல் தடவை தானே மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாராவது பேசியிருந்திருக்கலாம். 4 முறை நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமாவது இது கொஞ்சம் மேல் அதிகாரிகளுக்கு போய் கவனம் எடுத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.